ஒரு ஓன் கோல்னால ஒரு பிளேயர் இறந்தான்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. ஒரு ஓன் கோல்னால இந்த பிளேயர் இறந்தே போயிட்டாரு. இந்த கதை எங்கன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம 1994 வேர்ல்ட் கப்புக்கு போயாகணும். கொலம்பியா இந்த டோர்னமெண்ட்ல ஃபேவரட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கா வந்தாங்க. யுஎஸ்ஏல நடந்த இந்த டோர்னமெண்ட்ல கொலம்பியா கிடைச்சது ரொம்ப ஈஸியான குரூப். அவங்க நாக் அவுட்ஸ்க்கு ஈஸியா போலாம்னு நினைச்சாங்க. பட் மொதல் கேமே ரொமானியாவோட 3-1 தோத்து போறாங்க. இதை பார்த்து கடுப்பான அந்த நாட்டு மீடியா வந்து அவங்கள பயங்கரமா கழுவி ஊத்த ஆரம்பிச்சு அந்த நாட்டில் இருக்கிற பல கேங்ஸுமே சேர்ந்து அவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த கொலம்பியா டீம் வந்து யுஎஸ்ஏவோட ப்ரெஷரை தாங்க முடியாம அந்த கேம்ல தோத்தும் போறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஓன் கோல், எஸ்கோபாரோட ஓன் கோலால தோத்து போறாங்க. இது கொலம்பியால மிகப்பெரிய பேக்லாஷை மீடியாலையும் மக்கள்கிட்டையும் எங்களுக்கு உண்டு பண்ணுது. எஸ்கோபார் ஒரு நேஷனல் வில்லனாவே பார்த்தாங்க. ஸோ கொலம்பியாக்கு ரிட்டர்ன் வரப்ப பார்த்திபன் மாதிரி ஒரு லோ ப்ரொஃபைல் வச்சுட்டு வாழ்க்கை வரலாம்னு சொல்லி நிறைய பேர் ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அவர் அதெல்லாம் கேட்காம ஊர் சுத்த ஆரம்பிச்சு கொலம்பியாவில் நிறைய இடத்துல ஊர் சுத்த ஆரம்பிக்கிறப்ப தான் ஒரு நாள் இவரை வந்து 3 கார்டல் மெம்பர்ஸ் அவரோட கார்ல இவரை வழிமறித்து இவர்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்து வாக்குவாதமாக மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 3 பேரும் கன்ஸ் எடுத்து இவரை சுட ஆரம்பிக்கிறாங்க. சுடும்போது என்ன சொல்லி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல் 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 அப்படின்ற ஸ்பானிஷ் கமிட்டி சொல்லி தான் சுடவே செய்றாங்க. ஒரு ஓன் கோல்னால ஒரு பிளேயர் ஒரு வாழ்க்கையா இருந்திருக்காரு. ஃபுட்பால் சவுத் அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய கேமா இருக்குன்றது இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.